பீஸ்ட் அவுட் டுடே எபிசோட் கோமதி கோவில் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அத்தை டீயில் சுகர் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு அத்தை உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்க அத்தை, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வாங்க. அதுவா அத்தை இன்னும் கோவில் நினைப்பிலே இருக்காக போல அப்படின்னு ராஜு சொல்றாங்க. ஆமாடி, கோவிலில் என் அம்மா கூட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு, அவ்வளோ சந்தோஷமா இருக்குதுன்றாங்க. என் அம்மா கூட பல ஆசைகளோட பல கனவுகளோடு இருந்தேன், அந்த பல கனவுகளை என்னால் மறக்க முடியலடி, அவ்வளோ சந்தோஷமா இருக்குன்றாங்க. அத்தை ஓவர் தான்றாங்க. இல்லடி அவ்வளோ சந்தோஷமா இருக்கு, நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கு போவோமா இந்த மாதிரி செய்வோமான்ட்டு எதிர்பார்த்து பயந்துட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் நடந்திருக்கு இல்லையா, அதனால ஒரு சந்தோஷம் தான் எல்லாம் அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக நம்மளுடைய கதிர் வராங்க. கதிரை போயிட்டு கோமதி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. உன்னால தாண்டா இவ்வளோ நடந்துச்சுன்னு கட்டி பிடிச்சி சந்தோஷமாக பேசிட்டு இருக்காங்க. நீ மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக இது நல்லபடியாக நடந்திருக்காத கதிர், நீ ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டு கொடுத்து இந்த பிறந்தநாள் ஒரு சிறப்பான பிறந்தநாளாக பண்ணிட்டேன்ட்டு கதிரை பாராட்டுறாங்க. சந்தியில் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா மீனா இருந்துட்டு நாங்கள் போய் சமைக்கிறோன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏய் உனக்கு கோட்ரஸ்க்கு போகணுன்ற ஐடியாவே இல்லையா மீனா, நடு போகலான்றாங்க. எங்க உங்களுக்கு மட்டும் அதோடைய நினைப்பாவே இருக்கும்லன்றாங்க. ஆமாம், அப்போ அந்த கோட்ரஸ் போனதுக்கான அர்த்தமே இல்லை. இப்போ அப்பா வந்தார என்ன கூட போய் 2 நாள் இருந்தான், அவனால் இருக்க முடியலன்ட்டு ஒரு மாதிரி திமிராக பேசுவார். அதுக்கு கோமதி இருந்துட்டு அவர் அப்படி பேசுகிறவரா, ஏன்டா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, அம்மா உன் புருஷனை பற்றி எனக்கு மட்டும்தான் தெரியும் சரியா, நீ சும்மா உன் புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணாதன்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் மீனா சரி அத்தை நான் கிளம்புறேன், இன்னைக்கு ஒரு நாள் ஆச்சு, அதெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு செந்தில் சொல்லிடுவாங்க. மீனா நான் போயிட்டு வரணுவாங்க. அப்படியே ராஜு ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. கதிர் எப்படிதான் கண்ணில் தண்ணி வருதோ தெரியல, கண்ணில் தண்ணி எனி டைம் வச்சுட்டே இருக்கியா, இங்கே பாரு பாசம் இருந்தால் தன்னால் வரும் அப்படின்வாங்க. அப்புறம் ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. கோமதி உள்ளே போயிடுறாங்க. உடனே கதிர் இருந்துட்டு இப்படி சென்டிமெண்ட்டாக படத்துலலாம் வரதால போய் வாசல் வரைக்கும் வழி ஆரம்பிச்சிட்டோம் வர்றது, வண்டி பின்னாடி ஓடுறது, அது மாதிரி பண்ணலாம்லான்னுவாங்க. உனக்கெல்லாம் எங்கே புரிய போகுதுன்னு சொல்லிட்டு ராஜி அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்போ தான் அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இப்படி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வேணும்னு நினச்சேன் பேராண்டி, அதே மாதிரி எனக்கு போட்டு கொடுத்துறான்னு சந்தோஷப்படுறாங்க. அப்புறமா வடிவு தண்ணி எடுத்துகிட்டு சக்திவேல் கொடுக்கவும் அது கோவப்பட்டு தூக்கி போட்டுருவாங்க. எங்க தண்ணி எடுத்துகிட்டு கொடுத்தா குடிக்காமல் எப்படி போட்டுட்டீங்கன்னு அப்போ தான் வராங்க. என்ன சொன்னேன் எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தினா என்னையவன் அப்படின்ட்டு போட்டு குமார அடின்னு அடிச்சிடுறாங்க. அப்பா நான் பேசிட்டு நம்பான்னு நினச்சேன், இப்படி மறந்துட்டனால எல்லாரும் காரி துப்புறாங்கடா அப்படின்ற மாதிரி முத்துவேல் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு ஃபோன் வரும். இந்த ஃபோன்லேயே அதை பற்றி தான் பேசுவாங்கன்னுவாங்க. இந்த மாதிரி பாண்டியனுடைய குடும்பம் சிறப்பாக பண்ணிட்டாங்க, நீங்கள் அந்த இடத்துல தோத்து போயில நீந்தீங்க அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அப்போ தான் இருந்துட்டீங்க பாருடா, பேசுகிறவங்க பேசிட்டு போவாங்கடா, நீங்கள் அதெல்லாம் காதில் போடாதீங்க, நான் சந்தோஷமாக இருக்கணும் தானே இவ்வளோ பண்ணீங்க, உண்மையிலே நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் கடைக்கு போகிறாங்க. அங்கே மயில் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கஸ்டமர்ஸ் வருவாங்க, அவங்க இஷ்டத்துக்கு அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது சரவணனுக்கு கோவம் வருது. இங்கே என்னதான் கடையில் அவங்க வேலை செய்கிறாங்கன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுன்ற மாதிரி மயிலுக்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.